ஐஸ் வைக்கிறத நிறுத்து, என்ன காரியம் ஆகணும்னு சொல்லு அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லணுமா? அல்லது ஒர்க் பிளேஸில் எப்போ பார்த்தாலும் ஒரு பர்சன் வந்து மேனேஜர் ஐஸ் வச்சு காரியம் சாதிச்சிட்ருக்குறாங்களா? ஸோ அவங்கள வந்து இவனுக்கு வேறு வேலையே இல்லை, இவன் எப்போ பார்த்தாலும் ஐஸ் வச்சே இவன் எல்லா காரியத்தையும் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லணுமா? ஐ எம் பேக் வித் 3 minute இங்கிலீஷ் ஃபார் யூ. இந்த 3 minute இங்கிலீஷில் இந்த ஐஸ் வைக்கிறது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest. ஸோ இன்றைக்கி இந்த ஐஸ் வைக்கிறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னா பட்டர் அப் அப்படின்ற இடியம் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டர் அப் அப்படின்றது நம்ம யாரையாவது ஃப்ளாட்டர் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. இட் மீன்ஸ் டு ஃப்ளாட்டர் சம் ஒன் இன் ஆர்டர் டு கெட் சம்திங் டன். அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டர் அப் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ லெட்ஸ் see some example sentences. Number 1, Anna always butters me up before asking a favor. ஆனா அவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா என்னை எப்போவுமே வந்து அதுக்கு முன்னாடி ஐஸ் வச்சுக்குவா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Stop trying to butter me up. Tell me what I have to do for you. ஐஸ் வைக்கிறத நிறுத்து, சொல்லு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேர்ட் ஒன், he always butters up his boss to get promotion. ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக எப்போவுமே வந்து அவனோட பாஸை வந்து ஐஸ் வச்சுட்டே இருப்பான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இனிமேல் நம்ம வந்து யாரையாவது வந்து அவன் எப்போவுமே இப்படி ஐஸ் வச்சுட்ருப்பான் அப்படின்னு சொல்லும்போது he always butters up அப்படின்னு சொல்லலாம். ஐஸ் வைக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு stop trying to butter me up அப்படின்னு சொல்லலாம். ஓகே, now it's time for Malar's tip. இன்னைக்கு டிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் அப் அப்படின்னா ஐஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி butterflies in someone's stomach. இதோட மீனிங் என்ன அப்படின்னா when you feel nervous about something means you can use this expression. இப்போ நர்வஸ்னஸ் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். I get butterflies in my stomach when I have to speak in English. இங்கிலீஷில் பேசணுன்னாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ்னஸாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். You can also use this expressions in the butter up and butterflies in my stomach அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணுங்கள். And if you like this lesson, don't forget to hit the like button. Meet you soon with some more interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you.